திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டரை பாருங்கள். இந்த போஸ்டரில் உள்ள படம் தமிழ் சினிமாவில் வெளியான ஒரு முக்கியமான படம். கிரிட்டிக்கலி விமர்சன ரீதியாக பெருசாக பாராட்டப்பட்ட பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு படத்தோட ஹிந்தி அடாப்டேஷன் தான் இந்த படம். நான் இவ்வளோ சொல்லியிருக்க தேவையில்லை, நீங்கள் தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்துருக்க போகிறீங்க. ஆமாம், இந்த தடக் 2 படம் வந்து பரியேறும் பெருமாள் படத்தோட ஹிந்தி அடாப்டேஷன். அதென்ன தடக் 2? தடக் 2னா தடக் 1ன்னு ஒன்று இருக்கணுமே அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். தடக்கும் இருக்குது. அந்த படம் வந்து 2016 வெளியான மராட்டி படமான சைராட் படத்துலேருந்து ரீமேக் செய்யப்பட்டது. இப்போ இந்த சைராட் படத்தோட ஒன்லைன் என்னங்கிறத பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு லோவர் கேஸ்டில் இருக்கிற ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். ஹீரோயின் வந்து ஒரு அப்பர் கேஸ்டில் இருக்கிற ஒரு வசதியான குடும்பத்தில் வளர்கிற ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு. இப்போது இந்த ஹீரோயின் வந்து சேம் காலேஜில் படிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் வந்து பழக ஆரம்பித்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அவங்களோட காதல் தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிற டிஸ்டர்பிங்கான ஒரு கதை தான் இந்த சைராட். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த லைனை கேட்க கிட்டத்தட்ட பரியேறும் பெருமாளோட ஒன்லைன் மாதிரி தான் இருக்கும். பட் திரைக்கதையாகவும் அப்புறம் உள்ள இன்னும் டெப்த்தாக போனோம்னா கொஞ்சம் நீங்கள் நிறைய டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். பரியேறும் பெருமாள் வந்து 2018 வந்துச்சு. இந்த சைராட் படம் வந்து அதுக்கு முன்னாடியே 2016 ரிலீஸ் ஆச்சு. பிரபல மராட்டி இயக்குனரான நாகராஜ் மஞ்சுலே அப்படிங்கிற டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவரோட ஃபேண்ட்ரி, ஜூண்ட், அப்புறம் அன்பாஸ்ட், நயசஃபார்னு மற்ற படங்களும் வந்து வெளியாகி கிரிட்டிக்கலி அண்ட் அப்புறம் கமர்ஷியலி சக்ஸஸ் ஆன படங்கள் தான். பொதுவாக இவரோட படங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு சமூக கருத்தை பேசுகிற படங்களாக தான் இருக்கும். இப்போ இந்த சைராட் படத்தை பொறுத்தவரை இந்த படம் விமர்சன ரீதியாக பெருசாக பாராட்டப்பட்டு கிட்டத்தட்ட 4 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இந்த சைராட் படம் வந்து நிறைய விருதுகளையும் வாங்கி குவிச்சிச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோயின் ரிங்கு ராஜ்குரு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை இந்த படத்துக்காக வாங்கினாங்க. இவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்ச இந்த படத்தை தடக் அப்படின்ட்டு 2018 ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இஷான் கட்டர் வந்து கதாநாயகனாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட கதாநாயகியாக ஸ்ரீதேவியோட டாட்டர் ஜான்வி கபூர் வந்து முதலாக அறிமுகமாகறாங்க. அவங்களோட டெபியூ ஃபில்ம் இதுதான். இப்போ கூட அவங்க அம்பேத்கர், காந்தி பற்றி இன்டர்வியூவில் பேசினது வந்து வைரலாகிட்டு இருக்கிறத நீங்கள் சோஷியல் மீடியாஸில் பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் கரண் ஜோஹர் வந்து தன்னோட தர்மா ப்ரொடக்ஷன் மூலமாக தயாரிக்கிறாரு. இந்த படம் வெளியாகி விமர்சன ரீதியாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு இந்த படத்துக்கு. ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தில் என்ன நிறைய குறைகளாக சொன்னாங்கன்னா, இவங்க வந்து பட்ஜெட்டு கொஞ்சம் பெருசாக போட்டு நிறைய செலவு பண்ணி நிறைய செயற்கைத்தனமாக போலியாக இருக்குது. சைராட் படம் வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சு. இவங்க செலவு பண்ணி இந்த கதையோட கருவையே வந்து கிளாஸியாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட மேஜர் கம்ப்ளைண்ட்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட் அடித்து பெருசாக கலெக்ட் பண்ணி பெரிய கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக மாறுச்சு. இப்போ இந்த தடக் படத்தோட பார்ட் 2வாக தான் இந்த தடக் 2 வரப்போகுது. அதையும் கரண் ஜோஹர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தன்னோட தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக. இந்த படத்தில் வந்து சித்தாந்த் சதுர்வேதி வந்து ஹீரோவாகவும் ட்ரிப்தி டிம்ரி வந்து ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுற விதமாக அதுக்கு வந்து ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி அந்த டீம் விட்டுருந்தாங்க. அதில் ஹீரோயின் பின்னாடி ஒரு வால் மாதிரி இருக்குது. அதில் வந்து தலித் லீவ்ஸ் மேட்டர்லாம் போட்டிருக்காங்க. சுவரில் நிறையா வந்து கிராஃபிட்டி மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஆடியன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸே என்னென்னா, இந்த தமிழ்லேருந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்து ஒரிஜினல் மாதிரி எடுத்தால் கூட பரவாயில்ல. இவங்க இஷ்டத்துக்கு வந்து அதில் ஐட்டம் சாங்கு அது இதுன்னு வச்சு எல்லா சீன்ஸ்லாம் எடுத்து இவனுக்கு கெடுத்து வச்சுறானுங்கிறது தான் நம்ம ஆடியன்ஸோட கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, பாட்டுக்கார சொன்னால் உன் பாட்டுக்காரர அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே தெரியும், இந்த படம் வந்து கம்ப்ளீட் பரியேறும் பெருமாள் படத்தோட ரீமேக்காக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அதில் வந்து பேஸ்ட் ஆன் பரியேறும் பெருமாள் போட்டிருக்கு. அதாவது பரியேறும் பெருமாள் படத்தோட தழுவலாக தான் இந்த படம் இருக்க போகுது. ஆப்வியஸாக வந்து ரீமேக்காக இருந்தாலும் இந்த படம் வந்து அப்படியே எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற கதைக்கு வந்து இங்கே கல்ச்சர் வர மாதிரி இருக்கும், இல்லை நார்த் இந்தியனில் வந்து அங்கே நடக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து கல்ச்சர் வர மாதிரி இருக்கும். அதனால் கதையை வந்து ஒரு சில இடங்களில் மாற்றி ஆக வேண்டிய கட்டாயமாக தான் இருக்கும், ஈவன் அது வந்து கம்ப்ளீட் ரீமேக்காக இருந்தாலுமே. பட் இது வந்து பேஸ்டான்னு போட்டிருக்கனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட்டை வச்சு வர்ற கான்ஃப்ளிக்ஸை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, 2016 சைராட் வந்துச்சு. இந்த வருஷம் 2024 நவம்பரில் இந்த தடக் 2 ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட இந்த 8 வருஷ காலத்தில் இந்த கதை வந்து தமிழ், மராத்தி, ஹிந்தி, கன்னடா, பஞ்சாபி, ஒடியா, பெங்காலி அப்படின்னு பல மொழியில் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்டாக மாறி வேறு படங்களாகவும் வேறு தலைப்பாகவும் வந்திருக்கு. ஆனால் இந்த 8 வருஷம் கழிச்சும் இந்தியாவில் உள்ள எல்லா மொழியிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் இந்த கதையில் வர மைய கருத்தான சாதிய பாகுபாடு மட்டும் இன்னும் ரிலவெண்ட்டாகவே இருக்குது.
எந்த பயனும் இல்லை. That's it. அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.